அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜியாகிரபியோட 10 சோஷியல் சயின்ஸ்ல 7th லெசன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கால்நடை வளர்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ கால்நடை வளர்ப்புல இருந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக மாறி இருக்கு. இந்த பால் வளர்ச்சி கழகமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதோட பிரபலமா தான் என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஆவின் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மூலியமா தான் கிடைக்குது. அது எங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது நீர்வளம். ஸோ தமிழ்நாட்டோட நீர்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீர்வளம் அப்படிங்கிறது மூலியமா தான் நம்மளுடைய விவசாயமா இருக்கட்டும், வேளாண்மையா இருக்கட்டும், மனுஷடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடிநீர்கள், டேம்ஸ் கட்டுறதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல எந்தெந்த அளவுக்கு நம்ம பவர் கன்சர்விங் பண்ணிருக்கோம், அதாவது வாட்டர் கன்சர்விங் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டமே யூஸ் பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்னென்ன நீர்வள ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆற்று வடிநிலம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 17. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் போன குரூப் 1 இப்போ எழுதுன நம்ம 2024 குரூப் 1 கொஸ்டினா இது கேட்டிருந்தாங்க. எவ்வளவு ஆற்று படிவுகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. ஸோ ஆற்று வடிநிலம் அப்படிங்கிறது 17 இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீர்த்தேக்கங்கள் அப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 81 வாட்டர் டேம்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஏரிகள் அப்படின்னு பார்க்கும்போது 41,127 இருக்கு. ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மற்ற கிணறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,98,644 இருக்கு. திறந்தவெளி கிணறுகள் அப்படின்னு பார்க்கும்போது 15,06,919 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மொத்தமா 20,46,788 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு நம்ம கிட்ட நீர்வள ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறத 2017 தமிழ்நாடு புள்ளியியல் கையேடு மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம லாஸ்ட் டைமே பார்த்திருப்போம். ஸோ குரூப் 1 எக்ஸாம்லயே வந்து இதுதான் கேட்டிருந்தாங்க. ஆற்றுப்படிவுகள் எத்தனை அப்படிங்கறத நம்ம கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இதெல்லாம் என்ன டேம்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்ன, அதுல என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேட்டூர் டேமா இருக்கட்டும், பவானிசாகர் டேம், அமராவதி அணை, முல்லை பெரியார் அணை, வைகை அணை, மணிமுத்தாறு, பாபநாசம், கிருஷ்ணகிரி அணை, பரம்பிக்குளம் ஆழியாறு டேம், சாத்தனூர் அணை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலியமா தான் நீர்வள மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறத இதுல பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். ஸோ இதுல என்னென்னலாம் டேம்ஸ் நம்ம கட்டியிருக்கோம், எங்க இருந்து வர்றதில்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அவங்கவுங்க இடத்துல ஒவ்வொரு டேம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா தான் நம்மளுக்கு வரக்கூடியது, ஓகேங்களா? பரம்பிக்குளம், அமராவதி, முல்லை பெரியார், இது மூலியமா தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வருது. ஸோ நம்ம கிட்ட இங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எந்த செக் டேம்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயமாவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த செக் டேம்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட எப்பவுமே வந்து தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கும். ஸோ அதிகமான அளவு தண்ணி வந்து கடல்ல போய் கலக்கிறத வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கான பயன்பாட்டுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் அணைகள் இருக்கு, எதெல்லாம் ஏரிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேப் தான் இதுல கொடுத்துருக்காங்க. பூண்டி, சத்தியமூர்த்தி ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி. ஸோ இதெல்லாமே காமராஜர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பூண்டி ஏரி அப்படிங்கிறது சத்தியமூர்த்தி தான் இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இனிஷியேட் பண்ணிருக்கும் போது நம்மளோட சென்னைக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யார் ஓப்பன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமராஜர் பீரியட்ல அவரோட நினைவா வைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அது பூண்டி சத்தியமூர்த்தி ஏரி அப்படிங்கறத ஒரு பேரா வச்சிருப்பாரு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் செம்பரம்பாக்கம் ஏரியும். இப்போ தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள், ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல எங்க கனிமங்கள் இருக்கு அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்த டாபிக் தொழிலகங்கள். ஸோ இதுல என்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன தொழிலகங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப வரக்கூடிய கொஸ்டின் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ திருப்பூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. ஸோ இதுல இப்போ ரீசெண்டா ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஜவுளி பள்ளத்தாக்குல. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்தது என்னென்ன தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க, பட்டு நெசவு ஆலைகள் என்னவா இருக்கும், தோல் பதனிடும் தொழிலகங்கள் என்னவா இருக்கு, காகித தொழிலகங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ புவியியல் குறியீடு GI டேக்
ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் டாக் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருள்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷாலிட்டி, அதுக்கான வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் அந்த ஜிஐ டாக் அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷாலிட்டி, அந்த ஊருக்கான விஷயங்களை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அது என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஐ டாக் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா என்னென்னலாம் ஜிஐ டாக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆரணி பட்டுக்காக, காஞ்சிபுரமும் பட்டுக்காக ஜிஐ டாக் இருக்கு. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, ஸோ கோரா சில்க்குக்காகவும் கிரைண்டருக்காகவும் ஜிஐ டாக் கொடுத்திருப்பாங்க. தஞ்சாவூர்ல ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள், வீணை, இது எல்லாத்துக்குமே கொடுத்திருப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் தான் இருக்கிறதுலே அதிகமான ஜிஐ டாக் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாகர்கோவில் அப்படிங்கிறது கோவில் நகைகள் கொடுத்திருப்பாங்க. ஈரோடுல மஞ்சள், சேலம்ல வெண்பட்டு, இது சேலம் பட்டு அப்படின்னு சொல்லி அழைப்போம். பவானியில போர்வைகள், மதுரையில சுங்குடி சேலை, சுவாமி மலையில வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில்ல குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூ தையல், மகாபலிபுரம்ல கற் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஈத்தாமொழி தேங்காய். ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஜிஐ டாக். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அட் ப்ரெசென்ட் எவ்வளவு ஜிஐ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் கூட, சரிங்களா. ஸோ இப்போ என்ன ரீசெண்டா எவ்வளவு ஜிஐ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன எவ்வளவு பொருள்களுக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது போக சிமெண்ட் தொழிலகங்கள் இருக்கு. ஸோ சிமெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல சிமெண்ட் தொழிலகங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் சிமெண்ட்ல வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து நம்மளோட தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தகவல் தொழில்நுட்பம். ஸோ தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு, ஸோ இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நம்ம கேட்டிருப்போம். எவ்வளவு எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 54 எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, டைடல் பார்க் 2, டைடல் பார்க் 3, உயிரி மருந்தகம், பயோ பார்க், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயோ பார்க் அப்படிங்கிறது டைசல் அப்படிங்கிறது இந்த குரூப் 1ஓட ஒரு கொஸ்டின், சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டைடல் பூங்கா, அசன்டாஸ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மஹேந்திரா உலக நகரம், மஹேந்திரா சிட்டி அப்படிங்கிறது தனியா இருக்கும் சென்னையில. நெக்ஸ்ட் ஒன், சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது செட் ஜோன்ஸ் என்ன அப்படின்னா டைடல் பார்க் 2, டைடல் பூங்கா 2 மற்றும் டைடல் பூங்கா 3. கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஜோனா டைடல் பார்க் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க, டைடல் பூங்கா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுல கொடுத்திருக்க விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ்ல தமிழ்நாடு முக்கிய தொழிலகங்கள் என்ன, ஸோ என்னென்ன இடங்கள் வந்து, ஸோ என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த இடங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெசவாளிகளுக்கு எங்க, தோல்னா என்ன, சர்க்கரை, காகிதம், பட்டு, சிமெண்ட், தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் மின்னணு, எலக்ட்ரானிக்ஸ், கூட்ஸ் சார்ந்தது, இது எல்லாமே எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் தான் இது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது மக்கள் தொகை. மக்கள் தொகையில என்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஜென்ரலா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் தொகை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்தியாவில பார்த்தோம். எப்பவுமே இந்தியா அண்ட் தமிழ்நாடு கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஸோ இங்க அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் என்ன, இங்க என்னென்ன மாதிரியான மக்கள் அடர்த்திகள் இருக்கு, குறைவான மக்கள் தொகை என்ன, பாலின விகிதங்கள் என்ன, கல்வியக விகிதம் என்ன, இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அடுத்தது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. ஸோ இதுல டிரான்ஸ்போர்டேஷன்ல சாலை போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து, ஸோ இதுல இருக்கக்கூடிய என்ன முக்கியமான காஜஸ் இருக்கு, பிராட் கேஜஸ் என்ன இருக்கு, நேரோ கேஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அடுத்து வான்வெளி போக்குவரத்து, நம்ம கிட்ட எவ்வளவு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு, எவ்வளவு உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் அப்படிங்கிறது 44. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் NH 44 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் ஒரு பாத், ஒரு நெடுஞ்சாலை அப்படிங்கிறது சொல்லிருக்கோம், ரோட்வேஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒசூரில இருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. ஸோ இதுல பார்த்திருப்போம். இந்தியாவில் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே வந்து இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா. ஸோ அது மாதிரி இதுல NH 44, ஸோ 627.2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது கிடக்குது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டினுடைய மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 785. ஸோ NH 785 அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஷார்டஸ்ட். ஸோ இது எங்கிருந்து எங்க அப்படின்னா மதுரையில இருந்து துவரங்குறிச்சி வரைக்கும் செல்கிறது அப்படிங்கறத சொல்லியிருப்போம். துவரங்குறிச்சி வரைக்கும் செல்லுது அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இதே மாதிரி இந்தியாலையுமே நம்ம பார்த்திருப்போம் 47A அப்படிங்கறத பார்த்திருப்போம். கேரளால இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? ஸோ எப்பவுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு பொறுத்த வரைக்கும் தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு அப்படிங்கிறத ரெண்டா வச்சிருப்பாங்க. ஸோ பிரைவேட் அண்ட் பப்ளிக் இதான் வந்து நம்மளோட விஷயம் சொல்லலாம். அன்பன் நம்மளோட பிரைவேட்காக நம்ம தனி மனுஷனா ஒரு வந்து என்னென்னலாம் யூஸ் பண்றோம். ஸோ வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இமெயில்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து தனி மனிதனுடைய தகவல் தொடர்பா இருக்கும். அதே பொது தகவல் தொடர்பு அப்படிங்கும்போது யூனிவர்சல் மாசா வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுக்காக பொது தகவல் தொடர்பை யூஸ் பண்றோம். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது தகவல் தொடர்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க என்னென்ன மண்டலங்கள் இருக்கு, இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம். ஸோ எந்த இடத்துல போஸ்டல் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ சென்னையோட தலைமையகம் சென்னை தான். மேற்கு மண்டலத்துக்கு கோயம்புத்தூர் ஹெட், மத்திய மண்டலத்துக்கு திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலத்துக்கு மதுரை அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க இருக்கிறது. தமிழ்நாடு போக்குவரத்துக்கான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த மேப் தான் இதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டுடைய இறக்குமதிகள். ஸோ இதுல இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முக்கிய ஏற்றுமதிகள் என்ன, எதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ வேளாண் பொருட்களை பொறுத்த வரைக்கும் புகையிலை, தானியங்கள், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள் மற்றும் காய்கறிகள். தோல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சிறு தோல் பைகள், பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பு கச்சை, காலணிகள் மற்றும் கையுறைகள் இதெல்லாமே வந்து தோல் பொருட்கள் இருக்கும். ரத்தின கற்கள் மற்றும் நகைகளை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பு மிக்க கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், கலை மற்றும் அலங்கார பொருட்கள் இது எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஸோ அடுத்தது ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள்ல காகிதம், ரசாயனங்கள், ரப்பர் மற்றும் கண்ணாடி இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டிங் பொருட்களா இதெல்லாம் இருக்கு, ஏற்றுமதி பொருட்களா இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ்ல எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஜியோகிராஃபி வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் இருக்கதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.